இல்ல 6 வருஷமா கோயில் குளம் போய் தான்ல நீ பிறந்த. அந்த பொண்ணால உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி என்னால தனியா வாழ முடியாதுல்ல. டேய் நான் சொல்ற மாதிரி நம்ம அத்தம்மாவளை கட்டிக்கலே. இல்லப்பா, உடம்புல உயிரில் வரைக்கும் தான்ப்பா மனுஷன். உயிர் போனா அவன் போனப்பா. என் ரம்யானுக்கு உயிர்ப்பா. போறியா? போல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும். 50,000 இருக்குமா? 50,000 தானே எப்பவும் கொடுப்பீங்க? நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, மூர்த்தி மாமா எப்போ 50,000 தானே கொடுப்பாரு? ஆமா. அதெல்லாம் வேண்டாம், 50,000 கொடுங்க. அவர் பொண்ணு தானே நானு. இனிமே மார்க்கெட்டோட கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். சேர்த்து கொடுங்க. சரிம்மா. இந்தாங்கப்பா, எல்லார்கிட்டயும் கணக்குல கரெக்டா இருங்க. என்னமோ ஓசில குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறாரு. இந்தாங்கப்பா. நடந்தது எல்லாத்தையும் நீயே பார்த்தல்லம்மா. என் பையன் சரவணனுக்கு உன் பொண்ணு ராணிய கட்டி குடிப்பியாமா? இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லனா. என் புள்ளைய நான் கூட்டிட்டு வரேன், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. அப்பா, ஹேர் பேண்ட் போட்டு விடுங்கப்பா. அப்பா, மடியில சாஞ்சுக்கிட்டுமாப்பா? அப்பா, உங்க ஸ்டேட்டஸ காப்பாத்திட்டீங்களாப்பா? உங்களுக்கு ஒரு தெரியுமாப்பா? ஜீசஸ், கிருஷ்ணா, நபிகள் நாயகம் இவங்கெல்லாம் ஆடு மாடு ஒட்டகம் தான் மேய்ச்சாங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் எந்த ஸ்டேட்டஸ் கிடையாதுப்பா. அவங்களும் பார்த்ததில்ல. அவங்கள நம்பிதான்ப்பா இந்த உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. மரணத்துக்கு பின்னாடி மயானத்துல ஏதுப்பா ஸ்டேட்டஸ்? எல்லாத்துக்கும் மனசு தானப்பா காரணம். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா. என்ன என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால அவனை மறக்க முடியலப்பா. அவைய மனசுக்குள்ளேயும் உசுருக்குள்ளேயும் வந்து கொள்றாப்பா. அப்பா, என் மனசு பாரமா இருக்குப்பா. உங்களை எதிர்த்து பேச என்னால முடியாதுப்பா. அப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அப்பா ஸ்டேட்டஸ் பார்த்திருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்காதுங்க. உசுறு உசுறுன்னு சொல்லுவீங்களே, இப்ப இந்த உசுருக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? என்னங்க பாத்துப்பா, அவ உங்க ரத்தங்க, அதாங்க துடிக்குது. மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல? போடா, போய் அந்த பையனை கூட்டிட்டு வா. போமா. நிஜமா அப்பா? எஸ். ஹலோ ஹலோ, அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆமாடி, ஆமா. நம்பலையா? இரு, அப்பா கிட்ட பேசு. அப்பா பேசுங்கப்பா. ஹலோ. ஆமாமா, அவ விருப்பப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா. சரிம்மா. தேங்க்யூப்பா. ஹலோ, ஓகேடி. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிடு. ஓகே, பை. அப்பா, நான் போய் சரவண கூட்டிட்டு வந்துறேன்ப்பா. ஐயா, கசின் பாத்தீங்களா? ஓகே ஆயிடுச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமணியை சேர்ந்த சுப்பையன் சரவணனுக்கும் சுப்பையான் தங்கைமான ராணிக்கும் வரும் பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை திருமணம் செய்ய ஊர் பெரியலாம் முடிவு செய்யப்படுகிறது. எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தான். தட்டை மாத்திரலாமா? மாத்திக்கலாம். தட்டை எடுத்து கொடுங்க. கொடுங்க மச்சான். அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என் மனசை மாத்திட்டீங்கல்ல? சொல்லுங்க ஐயா.
நல்ல முகூர்த்த நாள். வர்ற 21ஆம் தேதி நல்ல முகூர்த்தமா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. நன்றி. என்ன உனக்கு சம்மதம் தானே? ரொம்ப நன்றி. இந்தாங்க ஐயா வாங்கிக்கங்க. போயிட்டாங்க. வர 27ஆம் தேதி ராணி மையம் போய் கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிடுங்க. ஆ? சரிங்க. போய் எல்லாரும் கல்யாண வேலை பாருங்க. போங்க போங்க. இன்விடேஷன் சாப்பாடு வேலை நீ பாத்துக்கணும். ஆ? முருகா என்னண்ணே? இந்தாங்க ஆ, கொடு. சீக்கிரம் வந்துருங்க. வரேன். ஆமா எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும். காசு எங்க காணும்? அண்ணே கல்யாணத்துல அவருக்கு இஷ்டம் இல்லை பழகுது. வெளியே நின்று அழுதுட்டு இருக்காருண்ணே. நம்ம பாப்பாவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும். ஊரே அசந்தரண்ண. சரி நீ போ வரேன். சீக்கிரம் புறப்படுங்க. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போயாங்கல்ல. புறப்படுங்க. வண்டியில போய் ஏறுங்க. வாங்கம்மா புறப்படுங்க. சீக்கிரம் வாங்கம்மா வாங்க. மச்சான் சரவணன் எங்க ஆளை காணோம். ஆமா இவ வேற எங்க போய் தொலைஞ்சான்? கணேசா அவன் தோப்புலுக்கு இருப்பான். அவனை கூட்டிட்டு நேரா கோயிலுக்கு வந்துரு. வாங்கனே போலாம். எல்லாரும் வாங்கடே. காசி ஏன்டா அழற? நீ தூக்கி வளர்த்த குழந்தைய கறிக்கடையில் வேலை செய்யறவனு கட்டி கொடுக்குறன்னு வருத்தப்படுறியா? ஆமாண்டா, என் குழந்தை ஆசைப்பட்டுச்சுல்ல. நம்ம கையில எதுவுமே இல்லடா. டேய் காசி, பொண்ணுக்கு பிடிக்காத பையனை நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவ காலம்புறா கஷ்டப்படணும்டா. வேணாடா, அவ நல்லா இருக்கட்டும். ஏன்டா காசு பணமெல்லாம் நம்ம கிட்ட இல்லாததான்? நீ மார்க்கெட் வேலையை விட்டுட்டு கல்யாண வேலையை பாரு. எல்லாரும் அடி வாங்கினதுக்கு காரணம் இதுதானா? இப்போ வந்து நிக்க கல்யாணம் நடந்திருக்கு. யாருக்கு? வண்டி பிடிச்சு போகணும் இல்லையா? சீக்கிரம் கிளம்பு. செல்வி, இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? சரவணா எங்க? சரவணா! இந்தா, இந்த பணத்தை வச்சுக்க. ரம்யா பையனை கூட்டு வருவா. அவங்களுக்கு தேவையானது பாத்துக்க. பாப்பா போனாலும் பையன் வர மாட்டானே. அடி சரவணனே, உங்க அப்பா ஆளுங்க சங்க எடுத்து கொன்னுட்டானுங்கடி. எப்படியும் பாப்பாவை பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பீங்க. அந்த பையன் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாப்பா முகத்துல நிம்மதி இருக்காது. பாப்பா முகத்தை பார்த்தா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனால அந்த பையனை போட்டுட்டானே. கை மீறிடுச்சுன்னா இந்த சூடுக்கே பயப்படுற? பின்ன சுடாதா? இங்க பார். உனக்கு நெருப்புனா பயம் இல்ல ரம்யா. எனக்கு நெருப்புனா ரொம்ப பயம் ரம்யா.